ஹே கைஸ், நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு நம்ம Realme 8ஓட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு Realme 8ஓட பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிப்பிக்கலான ஒரு Realme பேக்கிங். ஃப்ரண்ட்டில் நமக்கு 8 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. Realme அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு கூட நமக்கு போட்டிருக்காங்க. ஒரு மினிமலிஸ்டிக்கான பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர நமக்கு ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை. பின்னாடி பக்கம் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 60 Hz AMOLED ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. 64 MP குவாட் கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. G95 கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது 8GB RAM 128GB வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ள நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல கிரேட் ஸ்டோரி சின்ஸ் த ஃபர்ஸ்ட் லீப் அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரியல்மியோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அப்புறம் நமக்கு சேஃப்டி கைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறதா இது நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு கேஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸ் பெருசா ஹை குவாலிட்டி கேஸ்லாம் நமக்கு கொடுக்கல. நார்மலான ஒரு குவாலிட்டி டிபியூ கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் நம்மளுக்கு பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பக்கத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு Realme 8 நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது அந்த பிளாக் கலர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். Realme அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. பின்னாடி நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் இருக்கு. ஃப்ரேம் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டேர் டு லீப் அப்படின்னு சொல்லி பெருசா போட்டிருக்காங்க. அது யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்கல எனக்கு தெரியல. பர்சனலாக எனக்கு அந்த டெக்ஸ்ட் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி என்ன ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நான் கண்டிப்பாக Realme 8ல 65 வாட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் Realme 7ல கொடுத்த மாதிரி அதே 30 வாட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு USB டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. இது தவிர பாக்ஸில் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஃபோனே ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபோனை பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இன் அண்ட் ஃபீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு பெருசாக ப்ரீமியமாலாம் எதுவுமே இல்லை. இதே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மி ஆல்மோஸ்ட் கிளாஸ் பில்ட் கொடுக்குறாங்க அவங்களோட 10 ப்ரோவில் ஆனால் இவங்க நமக்கு பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் நான் சொன்னபடி பெருசாக ஹை குவாலிட்டி கேஸ் இல்லைனாலும் கேஸ் நமக்கு நல்லாவே ஃபிட் ஆகுது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. Realme பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. ஸோ இந்த ஃபோனை போய் நான் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி இதில் ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. Realme பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேர் டு லீப் அப்படின்னு சொல்லி பெருசாக எழுதியிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா இருக்குது, 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்குது, அப்புறம் 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 60 Hz AMOLED டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இல்லை. அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ரெட்மில நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பவர் ஆன் ஆஃப் கீ இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வால்யூம் ராக்கோஸ் இருக்கு. பட்டன்ஸ் கொஞ்சம் டாக்டைலாக தான் இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் நமக்கு சொன்னபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் சிப் நம்மளுக்கு Helio G95 சிப் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கீழே நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் கிரில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுக்கல. ஒரே ஒரு ஸ்பீக்கர் கிரில் தான் இருக்குது. அதே சமயத்தில் USB டைப் C போட்டிருக்கு. மைக்ரோஃபோன்ஸ்க்கான அரே இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இது தவிர கீழே நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லை. மேலே நம்மளுக்கு ஒரே ஒரு அந்த மைக்ரோஃபோன் அரே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர நமக்கு மேலே எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு லேட்டஸ்டான Realme UI 2 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பேஸ்ட் ஆன் Android 11 அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்சாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லூப் அப்படின்னு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் உங்களால் அந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் இல்லை நிறையவே எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு Realme UI 2 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 11 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட டிஃபால்ட்டான ஃபோன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜஸும் பார்த்தீங்கன்னா கூகுள் மெசேஜஸ் தான் டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னபடி இந்த ஃபோன் அப்ளிகேஷன் நிறைய பேர் கேட்குறது வந்து ஆப்வியஸ்லி ரெக்கார்ட் பண்ணும்போது அடுத்தவங்களை வந்து நோட்டிஃபை வந்து பண்ண தான் போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் ஃபோனில் வந்து போகலாம். அபவுட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நீங்கள் பார்க்கலாம் 11 வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ரெட்மியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி நோட் 10 சீரிஸில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியும் வந்து அவங்களோட 8 சீரிஸில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு 11 வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம். ரெண்டு ஃபோன்ஸும் வந்து லேட்டஸ்ட்டான ஒரு ஆண்ட்ராய்டு 11 லான்ச் பண்ணுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். லேட்டஸ்ட்டான Realme UI 2.0 தான் நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலில் Realme UI 2.0 ஃபீச்சர்ஸை பற்றி டெடிகேட்டடாக வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து 128 GB வெர்ஷன். அதில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 17 GB வந்து நமக்கு ஃபுல்லே இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இதில் வந்து நீங்கள் டெடிகேட்டடாக மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து 30 வாட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டார்க் மோட் வந்து ஆப்வியஸ்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நான் ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மியில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. இதில் நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டைமு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஆனால் ரெட்மியில் வந்து நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா இதுல வந்து நமக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ரொம்ப பேசிக்கா இருந்தாலும் நமக்கு வந்து ஃபுல்லா ஆன்ல இருக்க மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ரெட்மில வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஆனா இதுல இருக்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கு. ஸோ அப்டேட்ல ஏதாச்சும் புஷ் பண்ணி விட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கு. மற்றபடி உங்களுக்கு வந்து Realme UIல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து DRM இன்ஃபோ வந்து நம்ம கண்டிப்பா வந்து செக் பண்ணலாம். ஸோ DRM இன்ஃபோல நீங்க பார்க்கலாம் நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கு. அதே சமயத்தில் HDR10 சப்போர்ட் வந்து இருக்கு. HDR10+ சப்போர்ட் வந்து நமக்கு கொடுக்கல. ஆனால் நம்ம வந்து ரெட்மி நோட் 10ல கூட HDR10+ சப்போர்ட் வந்து இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நமக்கு HDR10 சப்போர்ட் வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ HDR10+ சப்போர்ட் வந்து நமக்கு இதில் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா காம்பேக்டிபிலிட்டி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக காம்பேக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட்மி 8 சீரிஸ்க்கும் உங்களுக்கு வந்து கூகுள் கேமரா பற்றி ஒரு வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு கூகுள் கேமரா வீடியோ வந்து போடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல விஷயம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணது. அதை கூட Realme வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து ரெட்மி சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்பிக்கலான ஒரு Realme UI அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வீடியோ வந்து உங்களால் 4K 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் உங்களால் வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் வந்து நம்மளுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வீடியோ ரெசல்யூஷன் வந்து 1080p 60 FPS வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4K 30 FPSல தான் வந்து மேக்ஸ் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து நம்ம வந்து அவ்வளோவா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 30 FPSல நமக்கு வந்து மேக்ஸ் அவுட் வந்து ஆகுது. மற்றபடி வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கிறதுனால 64 மெகா பிக்சல் மோட் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து தேவைப்பட நைட் மோட் எல்லாமே வந்துருக்கு. ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு டியூவல் வீடியோ மோட் அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து கூட நமக்கு வந்து இந்த கேமரா அப்ளிகேஷன் வந்து நமக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு Realme 8ல எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேமரா வந்து பெருசாக பயங்கரமாக சூப்பராக இருக்குலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நமக்கு ஓகேஷாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் எங்கே வந்து எனக்கு பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து HDR அல்கோரிதம் வந்து Realme வந்து ஏதோ ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ HDRல வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும்போது அப்படியே வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அன்நேச்சுரல் வந்து சில இடத்துல வந்து பார்க்க வந்து நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து ஏனே தெரியல ரொம்ப பயங்கரமாக ஸ்னாப்சீட்டில் கேவலமாக நம்ம வந்து எடிட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அல்காரிதம் வந்து இன்னும் நிறைய வந்து ட்வீக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு இருக்க இம்ப்ரெஷன்னா ஒரு ரொம்ப ஒரு ஓகேஷான கேமராஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து
செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா வந்து நமக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபி கேமரா அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. நான் பேக் கேமராக்கு மட்டும் பயங்கரமாக வந்து நமக்கு ட்வீக்கிங் எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.